நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமான ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. அவர் யார் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வருடம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் இந்த வருடம் மிக முக்கியமான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பல திரைப்படங்கள் வெற்றியடையவும் செஞ்சது. நாம எதிர்பார்த்த சில முக்கியமான படங்கள் மோசமான ட்ரோல சந்திச்சு விமர்சன ரீதியா தோல்வி அடையது நாம பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில இந்த வருடம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான வாழை திரைப்படம். ஏன்னா மாரி செல்வராஜ் தன்னுடைய சிறு வயதில் அவர் பார்த்த விஷயங்கள், அவர் அனுபவிச்ச வழிகள் எல்லாத்தையுமே அந்த படத்தில் கதையாக பண்ணி அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. எல்லாரும் நினைச்சபடியே வாழை திரைப்படம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்த பலருமே இயக்குனர் மாரி செல்வராஜை பாராட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் கடந்து வந்த வாழ்க்கை இவ்வளவு கரடு முரடானது, ரொம்பவும் கஷ்டத்தை அவர் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு அந்த படத்தை பார்த்த பலருமே பாராட்டினாங்க. படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு. இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு கடைசியாக வாழை படத்துக்கு முன்னாடி மாமன்னன் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகு தான் இந்த வாழை படத்தை இந்த வருஷம் அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. வாழை பயிரிடக்கூடிய அந்த தொழிலாளர்கள் சந்திக்கிற பிரச்சனையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க இந்த திரைப்படம் சிவனேந்தன் அப்படின்ற கதாபாத்திரத்தை சுற்றி தான் படமே உருவாகியிருக்கு. அந்த ஒரு கதாபாத்திரம் தான் மாரி செல்வராஜ் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இந்த படத்தில் கலையரசன், நிக்கியா விமல், திவ்யா துரைசாமி, ஜானகி அப்படின்னு முக்கியமான சில நடிகர்கள் மட்டுமே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்தில் சிவனேந்தன் கதாபாத்திரத்தில் நடித்த பொன்வேல் அப்படின்ற பையனுடைய நடிப்பை பார்த்து பலருமே பாராட்டினாங்க. இந்த பையன் இந்த வயசுலேயே ரொம்ப அழகாக நடிக்கிறான், ரொம்ப எமோஷ்னலாக நடிச்சிருக்கான், கண்டிப்பாக இந்த பையனுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு அவருடைய நடிப்பை பலருமே பாராட்டினாங்க. படம் தியேட்டரில் என்னதான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாலும் ஓடிடிக்கு வந்த பிறகு இந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்களை சந்திச்சது. இந்த படம் ஆபாசமாக இருக்குது கொஞ்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தப்பாக போர்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு பலருமே தங்களுடைய கணங்களை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை திரைப்படம் மூலமாக அறிமுகமாகி தன்னுடைய நடிப்பு மூலமாக எல்லாரையும் கவனிக்க வச்ச சிவனேந்தன் கதாபாத்திரத்தில் நடித்த அந்த பொன்வேல் அப்படின்ற அந்த பையன் இப்போ தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைஞ்சிருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த படத்தில் அவர் ரஜினியுடைய ரசிகராக நம்ம பார்த்துருந்துருப்போம். இப்போ நடிகர் விஜயினுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோட்டோ மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து பலருமே இணையதை கவனிச்சிட்டு இருக்க முடியுது. அந்த வகையில் இப்போ வாழை படத்தில் நடித்த சிவனேந்தனா நடித்த இந்த பொன்வேல் அப்படின்ற பயணம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறது விஜய் ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு.